சேலத்தில் தவிக சார்பில் நடைபெற்ற கூட்டத்தின் போது உயிரிழந்த சுரஜ் குடும்பத்திற்கு நிவாரணம் கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகி ராமு தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். விவரங்கள் என்ன? வணக்கம். சேலத்தில் நேற்று தமிழக வெற்றி கழகம் சார்பில் நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடந்தது. இந்த நிகழ்ச்சியின் போது மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்தவரும் சேலம் கீழ்நாயக்கன்பட்டி பகுதியில் வசித்திருந்த சுரேஜ் மற்றும் அவரது நண்பர் மோகன் ஐயர் கலந்து கொண்டனர். திடீரென சுரேஜ் மயங்கி விழுந்து மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டார். அங்கு அவர் இறந்து விட்டார். பின்னர் சடலம் உடற்கூறாய்வு செய்ய சில அரசு தலைமை மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சுரேஜின் குடும்பத்திற்கு நிவாரணத் தொகை வழங்க வேண்டும், தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் ஏதும் சந்திக்கவில்லை என தெரிவித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கொண்டலாம்பட்டி பகுதி மண்டல செயலாளர் ராமு மற்றும் நிர்வாகிகள், இது தவிர சூரஜின் குடும்பத்தினரும் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்களும் தற்போது சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்புறம் முற்றுகையிட்டிருக்கிறார்கள். இதனால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் சந்தித்து சூரஜின் குடும்பத்திற்கு நிவாரணத்தை வழங்க வேண்டும், அவர்களது சூரஜின் உடல் மகாராஷ்டிரா மாநிலம் எடுத்துச் செல்ல தேவையான உதவி செய்ய வேண்டும் என தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். இவர்களிடம் சேலம் நகர காவல் நிலைய போலீசார் சமாதானம் செய்து வருகிறார்கள். தற்போது கொளுத்து வெயிலும் பொருட்படுத்தாமல் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் புறம் தரையில் அமர்ந்து சாலை மறியல் செய்து வருகிறார்கள். இதனால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்.